ஜனவரி 6 நஜிப்புக்கு ஆதரவாக புத்ராஜயாவில் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் படையெடுக்கும் ஆதரவாளர்கள். AI தொழில்நுட்பத்தால் மனிதகுலம் சந்திக்க போகும் அழிவுக்கான பேராபத்து, எச்சரிக்கும் AI பிதாமகர். 400 மில்லியன் பக்தர்களை வரவேற்க தயாராகும் இந்தியாவின் மகா கும்பமேளா. அமெரிக்காவில் $2 டிப்ஸ் தந்ததால் அதிருப்தி, கர்ப்பிணியை 14 முறை கத்தியால் குத்திய பீஸா நிறுவன ஊழியர். அமெரிக்க லாட்டரி சீட்டுக்கு ஜாக்பாட் யோகம், $1.22 பில்லியன் அள்ளியது. தத்தஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு ஆதரவாக ஜனவரி 6 புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் பெரும் படை திரளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்னோ சார்பில் 118 பேருந்துகளும், பாஸ் கட்சி ஆதரவாளர்கள் சார்பில் 100 பேருந்துகளும் புத்ராஜயா நோக்கி படையெடுக்கும் என நஜீப்பின் மகன் நசீஃபுடின் தெரிவித்தார். 9 ஆண்டுகள் பிரதமராக இருந்த போது நாட்டுக்கும் மக்களுக்கும் தனது தந்தையாற்றிய அளப்பரிய சேவையை நினைவு கூறும் மலேசியர்கள் ஆதரவு தெரிவிக்க வருவதாக அவர் சொன்னார். இதன் வழி அம்னோ, பாஸ், பெர்சத்து உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்களால் புத்ராஜயா நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டுக்காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவு குறித்த அந்த முன்னாள் பிரதமர் செய்துள்ள மேல்முறையீடு அன்றுதான் செவிமடுக்கப்படுகிறது. தனது எஞ்சிய சிறை காலத்தை வீட்டுக்காவலாக மாற்ற முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அதனை அமல்படுத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துமாறு நஜீப் செய்த விண்ணப்பத்தை முன்னதாக உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதை எதிர்த்தே அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்நிலையில் தேசிய முன்னணியின் முக்கிய உறுப்பு கட்சியான மாயிகாவும் அந்த ஆதரவு பேரணியில் பங்கேற்கவிருப்பதாக அறியப்படுகிறது. பிரதமராக இருந்த போது இந்திய சமூகத்துக்கு நஜீப் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்பதை மாயிகா தவறாமல் பதிவு செய்து வந்துள்ளது. ஆட்சியை இழந்து சிறைக்கு சென்றாலும் வேறெந்த பிரதமரும் செய்யாத அளவுக்கு இந்திய சமூகத்துக்கு செய்துள்ளார் எனும் தோற்றம் நஜீப் மீது உள்ளது. SRC இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அரச மன்னிப்பு மாறியதால் அது பாதியாக குறைக்கப்பட்ட நிலையில் நஜீப் தற்போது காஜாங் சிறையில் உள்ளார். கிளந்தான் பாச்சோக்கில் 10 வயது சிறுமியை கற்பழித்ததாக 2 ராணுவ வீரர்கள் கோத்தாபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் வாக்கில் பட்ட பகலில் அக்குற்றத்தை புரிந்ததாக 39 வயது மஹாடி இஸ்மாயில், 20 வயது ஐசாட் ஹக்கி முகமது இருவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது. எனினும் இருவரும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். இருவரையும் தலா 10,000 ரிங்கிட் உத்தரவாதத்தில் நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்தது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 2 வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெரும்படியும் விதிக்கப்படலாம். AI அதிநவீன தொழில்நுட்பத்தால் மனிதகுலம் அடுத்த 30 ஆண்டுகளில் அழிவுக்கான பேராபத்தில் சிக்கும் என பிரிட்டிஷ் கனடிய கணினி விஞ்ஞானி ஒருவர் பெரும் பீதியை கிளப்பியுள்ளார். அவர் யாரோ எவரோ அல்ல, அந்த செயற்கை நுண்ணறிவின் பிதாமகர் என அழைக்கப்படும் பேராசிரியர் ஜெஃப்ரி ஹிண்டன் தான். தற்போதைய நிலையில் மனிதனின் ஆற்றலை விட AIயின் ஆற்றல் மேம்பட்டதாக இல்லை. எனினும் அடுத்த 20 ஆண்டுகளில் மனிதனை விட அறிவாளியான AI உருவாக்கப்படும். அப்போது மனித மூளை சேகரிக்கக்கூடிய அல்லது ப்ராசஸ் செய்யக்கூடிய தரவுகளை விட மிக அதிகமான தரவுகளை சேகரிக்கக்கூடிய நிலையை நிச்சயம் AI எட்டிவிடும். அது நடந்து தவறான கைகளில் சிக்கி தவறான நோக்கங்களுக்கு AI பயன்படுத்தப்படும் பட்சத்தில் மனித குலத்திற்கான ஆபத்துகள் பயங்கரமானவையாக இருக்கும் என ஹிண்டன் எச்சரித்துள்ளார். சுருக்கமாக சொன்னால் மனிதனின் நுண்ணறிவே அவனுக்கு எதிராக மாறலாம் என்கிறார் அவர். AI தொழில்நுட்பம் மனிதகுலத்தின் அழிவுக்கு வித்திட 10 விழுக்காடு வாய்ப்பிருப்பதாக முன்பு கூறியிருந்த ஹிண்டன், AIயின் அசுர வளர்ச்சியை பார்க்கும்போது 20 விழுக்காடு வரை அதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறுகிறார். எனவே AIயின் வளர்ச்சியை அனைவருமே மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் அணுக வேண்டும் என வேதியியல் துறைக்கான இவ்வாண்டின் நோபல் பரிசை வென்றவரான 75 வயது ஹிண்டன் கூறினார்.
ஜோர் சிங்கப்பூர் மக்களை கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் இப்பொழுது தொடங்கியாச்சு. 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோபாரு, ஜோரு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள். விண்வெளியில் இருந்து பார்த்தாலும் கூட தெரியக்கூடிய அளவுக்கு உலக வரலாற்றில் மிக பெரும் ஒன்று கூடலாக கருதப்படும் மகா கும்பமேளாவுக்கு இந்தியா மீண்டும் தயாராகி வருகிறது. அவ்வகையில் வரும் ஜனவரி 13 தொடங்கி பிப்ரவரி 26 வரை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜ் நகரமே அதிரப்போகிறது. சுமார் 400 மில்லியன் பக்தர்கள், அதாவது அமெரிக்கா, கனடா ஆகிய இரு நாடுகளின் மொத்த மக்கள் தொகைக்கு ஈடான கூட்டத்தை ஒரே இடத்தில் உலகமே கண்கூடாக பார்க்க உள்ளது. இந்து புராணங்களில் வேரூன்றியுள்ள இந்த 6 வார கால கும்ப மேளா ஒரு பழங்கால கொண்டாட்டமாகும். கங்கை, யமுனா, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடுவதற்காக இந்துக்கள் இங்கு கூடுகின்றனர். சங்கமத்தில் குளிப்பதன் மூலம் பாவங்களிலிருந்து தங்களுக்கு விடுதலை கிடைத்து மோட்சம் அடைந்து பிறப்பு, இறப்பு ஆகிய சுழற்சிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றும் இந்துக்கள் நம்புகின்றனர். இதற்காக இந்தியா மற்றும் உலகெங்கிலும் இருந்து வரும் பக்தர்கள் தங்குவதற்காக பெரிய அளவில் கூடார நகரமே அங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. சாலைகள் விரிவாக்கப்பட்டு 1,50,000 கழிப்பிடங்கள் கட்டப்பட்டு 68,000 LED விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. தவிர ஒரே சமயத்தில் 50,000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய சமூக சமையல் அறைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால் கும்ப மேளா ஏற்பாடு ஒரு புதிய நாட்டையே உருவாக்குவதற்கு சமம் என விழாக்குழுவினர் கூறுகின்றனர். ஆக கடைசியாக 2019 நடைபெற்ற அர்த்த கும்ப மேளா, அதாவது 2 கும்ப மேளாக்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய பாதி அளவு விழாவில் 240 மில்லியன் பக்தர்கள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. அமெரிக்க லாட்டரி ஜாக்பாட் சீட்டுக்குழுக்கு வரலாற்றிலேயே மிகப்பெரிய பரிசு தொகைகளில் ஒன்றான $1.22 பில்லியன் வெல்லப்பட்டுள்ளது. கலிபோர்னியா மாநிலத்தில் விற்கப்பட்ட லாட்டரி சீட்டுக்கு அந்த அதிர்ஷ்டம் அடித்துள்ளதாக அமெரிக்காவின் பிரபல லாட்டரி குழுக்கள் நிறுவனமான மெகா மில்லியன்ஸ் கூறியது. வெற்றி பெற்ற எண்களாக 3, 7, 37, 49, 55, 6 ஆகியவை வெள்ளிக்கிழமை இரவு அறிவிக்கப்பட்டன. எனினும் இதுவரை யாரும் வந்து பரிசு தொகைக்கு உரிமை கோரவில்லை. வெற்றி பெற்ற லாட்டரி சீட்டு எரிவாயு நிரப்பும் நிலையம் ஒன்றில் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனை வைத்திருப்பவர் யார் என்ற தகவல் இல்லை. அப்படியே வைத்திருந்தாலும் ஜாக்பாட் அடித்த ஒரே இரவில் கோடீஸ்வரரான தகவல் சம்பந்தப்பட்டவருக்கு தெரியுமா? பரிசு தொகையை வாங்க அவர் முன் வருவாரா என்பதும் கடவுளுக்கே வெளிச்சம் என மெகா மில்லியன்ஸ் கூறுகிறது. ஒவ்வொரு லாட்டரி குழுக்களின் போதும் பரிசு தொகைக்கு உரிமை கோரப்படாத நிலையில் அந்த தொகை அடுத்த குழுக்கள் தொகையுடன் சேர்க்கப்படும். இதுவே மெகா மில்லியன்ஸ் குழுக்களில் பரிசு தொகை வாயை பிளக்கும் அளவுக்கு உயர காரணமாக உள்ளது. அமெரிக்காவில் 45 மாநிலங்களில் லாட்டரி குழுக்கு நடத்தும் மெகா மில்லியன்ஸ் நிறுவனத்தின் வரலாற்றில் இது வழங்கிய 5வது மிகப்பெரிய பரிசு தொகை இந்த $1.22 பில்லியன் ஆகும். சாதனையாக உள்ள ஆகப்பெரிய தொகை $2.04 பில்லியன் ஆகும். அந்த பவர்பால் லாட்டரி சீட்டும் கலிபோர்னியாவில் தான் விற்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா புளோரிடாவில் வெறும் $2 டிப்ஸ் கொடுத்ததால் அதிருப்தியுற்ற பீஸா அனுப்பும் ஊழியர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை 14 முறை கத்தியால் குத்தியுள்ளார். 22 வயது பிரையனா அல்வேலோ எனும் அப்பெண் ஊழியர் சில தினங்களுக்கு முன்னர் ஹோட்டல் அறையில் பிறந்தநாள் கொண்டாடிய குடும்பத்துக்கு பீட்சாவை அனுப்பச் சென்றார். $33 விலையிலான பீட்சாவை ஒப்படைத்ததும் $50க்கு அவரிடத்தில் சில்லறை இல்லை. இதையடுத்து வீட்டில் பணத்தை தேடிய வாடிக்கையாளர் அல்வேலோவுக்கு $2 மட்டுமே டிப்ஸாக தந்து அனுப்பி வைத்தார். இந்நிலையில் சுமார் 90 நிமிடங்கள் கழித்து முகமூடி அணிந்திருந்த ஒரு ஆடவருடன் அந்த ஹோட்டல் அறைக்கு அல்வேலோ திரும்பியுள்ளார். அது சிசிடிவி ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளது. அறைக்குள் புகுந்து கர்ப்பிணி பெண்ணை அவர் கத்தியால் தாக்கினார். மகளை பாதுகாக்க முற்பட்டதால் அப்பெண்ணின் முதுகில் கத்தி குத்துப்பட்டது. உதவிக்கு கைபேசியை எடுத்து பேச போன போது அதனையும் அல்வேலோ பிடுங்கி போட்டுள்ளார்.
கண் இமைக்கும் நேரத்தில் கர்ப்பிணியை 14 தடவை கத்தியால் குத்திவிட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஆடவனுடன் அவர் தப்பி ஓடினார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அப்பெண்ணின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் பலனாக மறுநாளே அல்வெலோ கைதான வேளை உடனிருந்த ஆடவன் இன்னும் பிடிபடவில்லை. கொலை முயற்சி, சுடும் ஆயுதத்துடன் வீட்டில் அத்துமீறியது, தாக்கியது, கடத்தியது ஆகிய குற்றச்சாட்டுக்களை அல்வெலோ எதிர்நோக்கியுள்ளார். அவர் வேலை செய்யும் நிறுவனமான மார்க்கோஸ் பீஸா அச்சம்பவம் குறித்து கடும் அதிர்ச்சியும் வருத்தமும் தெரிவித்துள்ளது. போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அது கூறியுள்ளது.